கட்சியா இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி அமைத்து அந்த கட்சியை அழித்து விடுவது ஒரு தகவல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜக வந்து உங்க கூட்டணியில இருக்குது. பாஜக தான் இந்த கூட்டணியில உங்களுக்கு எவ்வளவு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது பாஜக புதுச்சேரி மாநிலத்தில் அதிமுகவை அழித்து விட்டதா? இல்ல கூட்டணி தர்மத்தை வந்து மதித்து நடக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி பாஜக. உதாரணத்துக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் பிஜேபியோட குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதே மாதிரி பீகார்ல கடந்த சட்டமன்ற தேர்தலையும் வெறும் 55 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்த ஒரு கட்சி பிஜேபி. இந்த தேர்தலையும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் பீகார் மாநிலத்தில் பிஜேபியை விட நிதிஷ்குமாருடைய கட்சி வந்து 6 தொகுதி வந்து குறைவா வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி. அது கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய கட்சி பிஜேபி. கூட்டணி கட்சியை மதிக்கக்கூடிய கட்சி பிஜேபின்னு சொல்லும் போது அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறவங்க யாரும் வந்து ஏமாளிகள் இல்லை. எந்த கட்சியும் ஒரு கட்சி விழுங்கிடாது. அப்படி பார்த்தா நீங்க வந்து தமிழ்நாட்டில் திமுக தான் அதனுடைய கூட்டணி கட்சிகளை விழுங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த கூட்டணி கட்சிகளை மதிக்க தெரியாத ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படின்னு கேளுங்க என்ன ஒரு கேள்வி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 6 பாராளுமன்ற தொகுதியில் அவங்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து தேசிய அளவில் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு நீங்க 4 தொகுதி தான் வாங்குறீங்க. இந்த 4 தொகுதியில 3 தொகுதி சூரியன் ஜனத்தில் நிக்க சொல்றாரு. ஒரு தொகுதி மட்டும்தான் அந்த பம்பரமா அந்த சின்னத்தில் நிக்கிறீங்க. அப்போ உங்க கூட்டணி கட்சிய ஆணி யாப்பம் விடுற கட்சி எது? திமுக. அப்புறம் போன முறையும் பாமக உங்க கூட்டணி இருந்துச்சு, இந்த முறையும் பாமக கூட்டணி இருந்துச்சு. அவங்க சீட்டே கொடுக்கல, எங்களை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களை வந்து வெளியேற்றிட்டாங்க, தனியா போட்டியிடும் பாமக இங்க புதுச்சேரியில். ஆமா, அதுக்கு வந்து இந்த கேள்வி நியாயமான கேள்வி. அதுக்கு பதிலளிக்க வேண்டியவர் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சேர்மன். சேர்மன் யாருன்னு கேளுங்க. சேர்மன் மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் தான் சேர்மன். அவர் தான் அது சம்பந்தமா பதில் அளிக்கணும். எப்படி பாக்குறீங்க? அவர் பதில் அளிக்கணும். உங்களுடைய சக கூட்டணியில உங்க கூடயே பயணிக்கிறாங்க, அவங்களை வந்து வெளியே தள்ளிட்டாங்க, தனிச்சு கூட்டிடுறாங்க. இல்ல அது வந்து எப்படி பாக்குறீங்கன்னு என்ன கேக்குறீங்களா? அவர்கிட்ட அவங்க போய் என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களே இது வரைக்கும் அவர்கிட்ட கூட்டணியை பத்தி பேசல. இல்ல வன்னி ரோட்டு உப்பளத்துக்கும் உருளையாம்பேட்டைக்கும் பாதிப்பு ஏற்பட்டாங்க. ஜாதி ரீதியா வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய இயக்கம் அதிமுக கிடையாது. நாங்களாம் வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். குறிப்பா சொல்லணும்னா வாக்கு வங்கிக்காக அரசியல் நடத்துறவங்க நாங்க இல்ல. மக்களிடையே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிளவுபடுத்தி மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அதுல அரசியல் ஆதாயம் அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி நான் சொல்லும் போது புல்லரிக்குதுரா எனக்கு அப்படின்னு ஒரு கையை தட்டுறாரு. ஏன் உனக்கு என்ன அப்படி புல்லரிக்குது? மண்டை தடிக்கு தானே உன்ன. அதெல்லாம் என்ன இந்த காலத்துல போய் ஜாதி இதுல ஜாதி 2 வழிய வேறு இல்லை சாற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதவர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. கைத்தட்டுங்க எல்லாம். 2 ஜாதி தான்பா. இட்டார் பெரியோர் இடாதவர் இழிகுலத்தோர். அவையார் என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க, அறம் செய்யுன்னு சொல்லல. பிறருக்கு உதவி செய்ய விரும்புங்க. இதுல எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க கோவம் வந்து அப்புறம் எல்லாரும் சொல்லி விட்டுருவேன். கோவப்படுத்த முடியாது. வாங்க. நாமினேட் எம்எல்ஏ 3 நாமினேட் எம்எல்ஏ இருக்கிறாங்க. உரிய நேரத்தில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதற்குரிய கோரிக்கையை நிச்சயமா வந்து பிஜேபி வைப்பார். கடந்த முறை போல இருக்காது. வாங்குவோமே. நாங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், கொடுக்க வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்குது. நிச்சயமா நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். அதிமுக மிகப்பெரிய கட்சியாக பாண்டிச்சேரியில் இருந்துச்சு. அன்பழகன், பாஸ்கரன், சோமசேகர், பையாபுரி அப்படின்னு ஒரு 5 பேர் நின்னாங்கன்னா ஓட்டுல ஜெயிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, இந்த 5 பேருமே போன டைம் தோத்துட்டாங்க. அதையும் சொல்லு. சொல்றேன், இப்ப 5 பேருக்கு சீட் இல்ல, தோத்துட்டாங்க. இந்த
இந்த ட்ரிப்ல அன்பழகனுக்கு தவிர மத்த 4 பேருக்கு சீட்டு கிடைக்கல. ஒருவர் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு, அவர் சீட்டு கொடுக்க முடியாது. மற்றொருவர் பிஜேபிக்கு சென்று விட்டாரு, அவருக்கும் அதிமுக பொறுப்பேற்க முடியாது. இன்னொருவர் தமாக இதுக்கு போகிறாரு, அவருக்கும் பொறுப்பேற்க முடியாது. நீங்க சொன்ன இந்த 4 பேர்ல மிஞ்சினவர் நாம ஒருத்தர் தான் ஏன்னா கொடுத்துக்கிறாங்க. விசுவாசங்களுக்கு விசுவாசம் என்னைக்கும் வந்து உரிய இடமளிக்கும். மத்த 4 பேரும் விசுவாசம் இல்ல. தெரியல, விசுவாசம் இருந்தா ஏன் வேற கட்சிக்கு போறாங்க? தமிழ்நாட்டுல வந்து அதிமுக அதிக தொகுதிகளில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதுச்சேரியில காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது, அதான் கிடையாது. புதுச்சேரியில ஏன் அந்த மாதிரி இல்ல அவ்வளவு பெரிய புதுச்சேரியில வந்து அவ்வளவு பெரிய இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு 30 தொகுதிகிற இடம். ஏற்கனவே வந்து என்ஆர் காங்கிரஸ் ஒரு 16 தொகுதியில் நின்னாங்க, பிஜேபி ஒரு 9 தொகுதியில் நின்னாங்க, நாங்க ஒரு 5 தொகுதியில் தான் நின்னோம். இப்ப புதுசா ஒரு சாரஸ் தம்பி வந்துக்கிறாரு, அவருக்கு ஒரு 2 தொகுதி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. தம்பி தானே, சின்ன பிள்ளை தானே அவரு, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை என்னன்னு சொல்லுது, தம்பி தான் சொல்ல முடியும். அதான தமிழ் பண்பாடு. நான் தமிழர் தானப்பா. அதனால வந்து சரி ஓகே. முதலமைச்சர் இப்போ என் ரங்கசாமி தான் மீண்டும் பதவி ஏற்க வேண்டும் அதிமுக. அவர் வந்து சிறந்த முதலமைச்சர்.